வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம ஒரு பயணம் போக போறோம். இது ஒரு டைம் டிராவல் மாதிரியான பயணம். நம்ம போக போறது இன்னைக்கு நம்ம பார்க்குற பெங்களூரு இல்ல. ஐடி ஹப், சிலிக்கான் சிட்டி, பப்புகள் நிறைஞ்ச பெங்களூரு கண்டிப்பா கிடையாது. நம்ம போக போறது 1970களின் 80களின் பெங்களூரு. அப்போ அதோட பேரு பெங்களூர். ஒரு நிமிஷம் கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி டிராஃபிக் ஜாம் இல்ல, பெரிய பெரிய மால்கள் இல்ல, கண்ணாடி மாளிகைகள் இல்ல. கொஞ்சம் மெதுவான, அமைதியான நகரம். ஆனா, அந்த அமைதிக்கு கீழ ஒரு இருண்ட உலகம் இயங்கிட்டு இருந்தது. கொலை, கொள்ளை, மிரட்டல்னு சட்டத்த கையில வச்சுக்கிட்டு சில பேர் இந்த நகரத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல, ஒரு பேரச் சொன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள்ல இருந்து சாதாரண போலீஸ்காரங்க வரைக்கும் ஒரு நிமிஷம் உடம்பு சிலிர்க்கும். அந்த பேரு கோத்தவாள் ராமச்சந்திரா. யார் இந்த கோத்தவாள்? ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன் எப்படி பெங்களூரோட நம்பர் 1 டானா மாறினா? அதிகாரத்தோட உச்சத்தையும், துரோகத்தோட கொடூரத்தையும் ஒரே வாழ்க்கையில பார்த்த அவனோட கதை என்ன? வாங்க, அந்த ரத்தம் தோய்ஞ்ச பக்கங்களை புரட்டி பார்க்கலாம். எல்லா பெரிய தாதாக்களோட கதையும் துப்பாக்கிலேயோ, ரத்தத்திலேயோ தொடங்குறது இல்ல. சில சமயம் வறுமையிலேயும், அவமானத்திலேயும் தொடங்கும். கோத்தவால் ராமச்சந்திராவோட கதையும் அப்படிதான். 1954வது வருஷம் கர்நாடகால ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஏழ்மையான விவசாய குடும்பத்துல பிறந்தவன் தான் ராமச்சந்திரா. இப்போ 1970களோட தொடக்கம். அப்போ ராமச்சந்திராவுக்கு ஒரு 18, 19 வயசு தான் இருக்கும். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மாதிரி வறுமையிலிருந்து தப்பிக்க தன்னோட எதிர்காலத்தை தேடி பெரிய கனவுகளோட பெங்களூருக்கு வண்டி ஏறினான். அவன் பெங்களூர் வந்தபோது தன்னோட கிராமத்து நண்பன் ஒருத்தனோட உதவியால ஒரு ஆயில் மில்ல மூட்டை தூக்கும் கூலியா வேலைக்கு சேர்றான். மக்களே, அந்த வேலையை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நாள் முழுக்க உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு வேர்வை வடிகிற வரைக்கும் கனமான மூட்டைகளை லாரியில இருந்து இறக்கணும், கிடங்களை அடுக்கணும், திரும்ப லாரியில ஏத்தணும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இதுக்கு அவனுக்கு கிடைச்ச கூலி அவனோட ஒரு நாள் பசிய முழுசா போக்குறதுக்கு கூட பத்தாது. ஆனா உடல் வலியை விட மனசுல பட்ட காயம்தான் ரொம்ப ஆழமா இருந்தது. முதல் பிரச்சனை மொழி. என்னடா அது, எல்லாமே கர்நாடகா தானே, அப்புறம் எங்க மொழி பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ராமச்சந்திரா கிராமத்திலேயே பேசி பழகின கன்னடத்துக்கும் பெங்களூர் நகரத்துல பேசப்பட்ட கன்னடத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. அவன் பேசுற விதத்தை வச்சு மற்ற தொழிலாளர்கள் அவனை பட்டிக்காட்டான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அவன் ஏதாவது சொன்னா புரியாத மாதிரி நடிப்பாங்க. திரும்ப திரும்ப கேட்க வச்சு எல்லாரும் சேர்ந்து சிரிப்பாங்க. ரெண்டாவது விஷயம் உடை மற்றும் தோற்றம். அவன் போட்டிருந்த கிழிஞ்ச அழுக்கு படிஞ்ச சட்டையையும் வெறும் காலோட அவன் நின்னதையும் பார்த்து அந்த மில்லோட முதலாளி அவனை ஒரு திருடனை பார்க்கற மாதிரி சில சமயம் ஏளன பார்வையா பார்ப்பாரு. சில நேரங்கள்ல சம்பளம் கொடுக்கும்போது காசை கையில கொடுக்காம தூக்கி கூட எறிவாரு. மூணாவது விஷயம் உணவு போராட்டம். மதிய நேரத்தில் அவன் கொண்டு வர பழைய சாதத்தை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க, என்னடா இதான் உங்க ஒரு பிரியாணியா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சின்ன சின்ன அவமானங்கள் அவனுக்குள்ள ஒரு எரிமலையை உருவாக்கிக்கிட்டு இருந்தது. ஒருவேளை அந்த மூட்டைகளை தூக்கும்போது, இன்னைக்கு நான் உங்களோட மூட்டையை தூக்குறேன், ஆனா ஒரு நாள் இந்த நகரமே என்னோட பேரை தூக்கும் அப்படின்னு ஒரு வெறி அந்த ஒவ்வொரு அவமானத்தின் போது அவனுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருந்தது என்னவோ. இந்த அவமான நெருப்பு தான் அவனை அடுத்த கட்டத்துக்கு தள்ளுச்சு. ஆயில் மில்ல பட்ட அவமானங்களும் வறுமையும் ராமச்சந்திரனை ஒரு முடிவுக்கு தள்ளுது. இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியேற ஒரே ஒரு வழி, ஒரு மரியாதையான வேலையில சேர்றது தான் அப்படின்னு அவன் நினைச்சான். சுமார் 1974வது வருஷம். அவனுக்கு கிட்டத்தட்ட 20 வயசு. ஒரு அதிரடியான முடிவெடுத்தான். இந்திய கடற்படையில சேர்ந்தான். ஒருவேளை அந்த வெள்ளை நிற சீருடை அவனுக்கு மக்கள் மத்தியில ஒரு புதிய மரியாதையை கொடுக்கும் அப்படின்னு அவன் நம்பியிருக்கலாம். கடற்படையோட ஒழுக்கமான வாழ்க்கை தனக்குள்ள இருக்கிற கோபத்தையும் மிருகத்தையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருந்தது. அவனுடைய சீருடை அவனுக்கு ஒரு விதமான கம்பீரத்தை கொடுத்தது என்னவோ உண்மைதான். ஆனா அவனால அந்த ஒழுக்கத்துக்குள்ள நீண்ட நாள் இருக்க முடியல. அவனோட முன்கோபம், யாரோட கட்டளைக்கும் கட்டுப்படாத குணமும் அங்க பல பிரச்சனைகளை உருவாக்குச்சு. ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட வாக்குவாதம் பண்றது, கூட இருக்கிற சக வீரர்கள்கிட்ட சண்டை போடுறதுன்னு அவனோட உண்மையான குணம் வெளியே வர தொடங்குச்சு. அவனால அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்க முடியல. அந்த சிஸ்டமும் அவனை ஏத்துக்கல. சில வருஷங்கள்லயே அவன் கடற்படையில இருந்து அவமரியாதையோட வெளியே அனுப்பிட்டாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே. நாட்டுக்கு சேவை பண்ற ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்துட்டு அவன் திரும்பவும் அதே பெங்களூருக்கு வரான். ஆனா இந்த முறை அவன் பழைய ராமச்சந்திரனா இல்ல. அவனோட மனசுல இருந்த அத்தனை கோபமும் விரக்தியும் அவனை ஒரு புது பாதையை நோக்கி தள்ளுச்சு. அது குற்ற உலகம்.
பெங்களூர் திரும்பினதும் அவனோட பழைய வேலைக்கு போகல. நேரா நகரத்தோட இருண்ட பகுதியான கோதண்டராமபுரா, அதுக்கப்புறம் ஸ்ரீராம்புரா இந்த ஏரியாவுக்குள்ள போனான். அங்க சின்ன சின்ன திருட்டு, வழிபறி கும்பலோட கூட்டு சேர்ந்தான். ஆனா அவனுக்குள்ள இருந்த தைரியமும் திமிரும் அவனை மத்தவங்ககிட்ட இருந்து தனியா காட்டுச்சு. சாதாரண திருட்டு வழிபறின்னு பண்ணிட்டு இருந்தவன் அடுத்து பண்ணதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. கட்ட பஞ்சாயத்து. 2 பேருக்குள்ள நிலத்தகராறா? கோர்ட்டுக்கு போக வேணாம். ராமச்சந்திரா கிட்ட வாங்க. கொடுத்த கடனை ஒருத்தன் திருப்பி தரலையா? போலீஸ்ட்ட போக வேணாம். ராமச்சந்திரா கிட்ட சொல்லுங்க. கத்திய காட்டி மிரட்டி 2 தரப்புக்கு நடுவுல தானே ஒரு தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சான். போலீஸ் செய்ய வேண்டிய வேலைய சட்டத்தை கொஞ்சம் கூட மதிக்காம இவனே செய்ய ஆரம்பிச்சான். இதனால அந்த பகுதி மக்கள் ஒரு பக்கம் கிண்டலாவும் இன்னொரு பக்கம் பயத்தோடவும் கோத்தவால் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கோத்தவால் அப்படின்னா அந்த காலத்துல நகரத்தோட காவல் அதிகாரி, அதாவது ஒரு போலீஸ் கமிஷனர் மாதிரி ஒரு பதவி. சட்டத்தை மீறி தானே ஒரு சட்டமா செயல்பட்டதால அவனுக்கு அந்த பேர் ஒட்டிக்கிச்சு. நேவி யூனிஃபார்ம் அவனுக்கு மரியாதை கொடுத்தது. ஆனா அதுக்குள்ள கட்டுப்பாடுகள் அப்படிங்கிற ஒரு வேலை இருந்தது. ஆனா இந்த ரூட்டு அவனுக்கு பயத்தின் மூலமா ஒரு மரியாதை கொடுத்தது. எந்த கட்டுப்பாடும் இல்லாம. அவனுக்கு இந்த 2வது வழி ரொம்ப பிடிச்சு போச்சு. தன்னோட பழைய அடையாளமான ராமச்சந்திராவை புதைச்சிட்டு கொத்தவால் அப்படிங்கிற புதிய பயங்கரமான அடையாளத்தோட போக ஆரம்பிச்சான். மக்களே, இப்போ கதையில ஒரு முக்கியமான என்ட்ரி நடக்க போகுது. அப்போ பெங்களூரோட அண்டர்வேர்ல்ட்ல ஒரே ஒரு ராஜா தான், ஒரே ஒரு சக்கரவர்த்தி தான். அவரு எம்பி ஜெயராஜ். 1970களோட மத்தியில கொத்தவால் சின்ன சின்னதா வளர்ந்துகிட்டு இருந்தப்போ ஜெயராஜோட பேரு ஒரு பிரம்மாண்டமான பிராண்ட் மாதிரி இருந்தது. அப்போ கொத்தவாலுக்கு வயசு ஒரு 20-21 தான் இருக்கும். எம்பி ஜெயராஜ் ஒரு சாதாரண ரவுடி இல்ல. மக்கள் மத்தியில அவனுக்கு ராபின்ஹுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது. ஏழைகளுக்கு உதவுறது, அநியாயத்தை தட்டி கேட்கறதுன்னு அவனுக்கு நல்ல பேர் இருந்தது. அதே சமயம் அரசியல்வாதிகளுக்கும் போலீஸாருக்கும் அவன் ஒரு சிம்ம சொப்பனம். அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த தேவராஜ் அரசோட நேரடியான ஆதரவு அவனுக்கு இருந்ததா சொல்லப்படுது. ஆனா எவ்வளவு உண்மைன்னு தெரியல. இதனால அவன் கிட்டத்தட்ட சட்டத்துக்கு புறம்பா ஒரு தனி அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்துல இன்னொருத்த வளர்ந்த ஜெயராஜ் எப்படி அனுமதிப்பான்? கோத்தவாலோட வளர்ச்சி ஜெயராஜோட காதுக்கு போக ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல எவனோ ஒரு சின்ன பையன் அப்படின்னு ஜெயராஜ் இதை பெருசா கண்டுக்கல. ஆனா கோத்தவால் ஒரு காரியம் செஞ்சான். அதுதான் அவங்க 2 பேருக்கும் நடுவுல முதல் பொரிய பத்த வச்சது. பெங்களூரோட முக்கியமான பகுதியில் ஒரு நிலப்பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்து ஜெயராஜோட கண்ட்ரோல்ல இருந்தது. ஜெயராஜோட ஆட்கள் அங்க தீர்ப்பு சொல்லக்கூடி இருந்தப்போ யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல கோத்தவால் தன்னோட ஆட்களோட அந்த இடத்துக்கு நுழையிறான். ஜெயராஜோட ஆட்களை மீறி அந்த பஞ்சாயத்துலயும் ஒரு தீர்ப்பை சொல்றான். யோசிச்சு பாருங்க. ராஜாவோட கோட்டைக்குள்ளேயே புகுந்து அவனோட அதிகாரத்தை மீறி பண்ற மாதிரியான ஒரு செயல் அது. இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி அண்டர்வல்ல பரவ ஆரம்பிச்சது. ஜெயராஜ் எதுக்கு ஒருத்த வந்துட்டாண்டோய் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. இது ஜெயராஜுக்கு நேரடியா விடப்பட்ட சவால். என்னதான் இதையெல்லாம் தில்லா பண்ணாலும் கொத்தவாளுக்கு நல்லாவே தெரியும் ஜெயராஜ நேருக்கு நேரா மோதி ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு. அவனை வீழ்த்தணுன்னா அவனோட மிகப்பெரிய பலமான அரசியல் செல்வாக்கு உடைக்கணும். அவன் பிளான் பண்ண ஆரம்பிச்சான். மக்களே, ஒரு பெரிய ஆட்டத்துல ஜெயிக்கணும்னா நேருக்கு நேரா மோதுறதை விட தந்திரமா காய நகர்த்துறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு கொத்தவாள் அதை செய்ய ஆரம்பிச்சான். ஜெயராஜ வீழ்த்த அவன் கையில் எடுத்த ஆயுதம் கத்தி இல்ல, புத்தி, சதின்னு சொல்லலாம். சொல்லப்போனா கோத்தவால் அந்த மாதிரியான காய்களை நகர்த்துறதுக்கு காலம் அவனுக்கு ரொம்ப சாதகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஜெயராஜோட மிகப்பெரிய பலம் அப்போ முதலமைச்சராக இருந்த தேவராஜ் அவரோட பலம்தான். ஆனா 1979ல் பெரிய அரசியல் பூகம்பம் வெடிச்சது. தேசிய அளவில் பிரதமர் இந்திரா காந்திக்கும் அப்ப கர்நாடக முதல்வராக இருந்த தேவராஜ் ஆர்ஸுக்கு நடுவில் ஒரு பெரிய சண்டை நடந்தது. இந்திரா காந்தி ஏத்து தேவராஜ் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியேறி தனி கட்சி ஆரம்பிச்சாரு. யோசிச்சு பாருங்க. ஜெயராஜோட காட்ஃபாதர் பெரிய கட்சியிலேருந்து வெளியே வந்தாச்சு. மக்களை, ஒரு முக்கியமான விஷயம். எம்பி ஜெயராஜ், அதாவது ஜெயராஜ் அது தேவராஜ், நேம்ல கன்ஃபியூஸ் ஆடாதீங்க. என்ன பேசிட்டு இருந்தோம்? ரைட். தேவராஜ் கட்சி விட்டு வெளியே வந்துட்டாரு. ஜெயராஜோட காட்ஃபாதர் பெரிய கட்சியிலேருந்து வெளியே வந்தாச்சு. அவரோட அரசியல் எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. சொல்லப்போனா அவரோட கட்சியில எம்எல்ஏவா இருந்தவங்கள எவ்வளோ பேர் இவரை ஆதரிப்பாங்க அப்படிங்கிறது கூட தெரியாது. நேச்சுரலி யோசிச்சு பாருங்களேன். தாய் கட்சி விட்டு வெளியே வந்தாச்சு. அதுவும் தாய் கட்சியோட தலைவர் அப்போ பிரதமராக இருந்தவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னோட முதலமைச்சர் பதவியை காப்பாத்திக்க போராடிட்டு இருக்காரு. அவரோட கவனம் முழுக்க டெல்லி அரசியல் மேலதான் இருந்தது.
அவருக்கு கீழே இருந்த எம்எல்ஏக்கள், போலீஸ்கள், அதிகாரிகள் எல்லாரும் குழப்பத்துல இருந்தாங்க. இவர் பக்கம் சாயறதா? இல்ல இந்திரா காந்தி பக்கமான்னு. இனி தேவராஜ் அரசு பவர்ல இருப்பாரா? இல்ல இந்திரா காந்தியோட ஆள் தான் அடுத்த சிஎம்மா? அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் நடந்துட்டு இருந்தது. இந்த அரசியல் குழப்பத்த தான் கோத்தபால் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். இது தாண்டா சரியான டைம்னு முடிவு பண்ணி, ஜெயராஜோட எதிரிகளோட கைக்குக்க ஆரம்பிச்சான். ஜெயராஜால பாதிக்கப்பட்ட அரசியல்வாதிகள், பிசினஸ்மேன் இவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தான். சரியா அந்த நேரத்துல 1979வது வருஷம் பெங்களூர்ல தியாகராஜா அப்படின்னு ஒரு கல்லூரி மாணவன் கொலை செய்யப்படுறான். அந்த கொலைய ஜெயராஜ் தான் செஞ்சான்னு ஒரு கதை கட்டிவிட்டு, அதுக்கான போலி சாட்சியங்களையும், ஆதாரங்களையும் கொத்தவால் கூட்டணி கச்சிதமா உருவாக்குச்சு. தேவராஜாஸ் பலவீனமா இருந்த அந்த நேரத்துல போலீஸ் அதிகாரிகள் தங்களை இந்திரா காந்தியோட குட் புக்ல காட்டிக்க ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்க துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை ஜெயராஜ் அரெஸ்ட் பண்ணா நம்ம இந்திரா காந்தியோட விசுவாசின்னு காட்டிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். கோத்தவால் போட்ட கணக்கு தப்பல. தேவராஜாஸால தான் ஆளையே காப்பாற்ற முடியாத அளவுக்கு அவரோட அரசியல் பலம் குறைஞ்சிருந்தது. போலீஸ் தைரியமா ஆக்ஷன்ல இறங்குச்சு. கோத்தவால் உருவாக்கி கொடுத்த ஆதாரங்களை வச்சு எம்பி ஜெயராஜ் அந்த மாணவன் கொலை வழக்கில் தடலடியாக கைது பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, இதுதான் கோத்தவாலோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஜெயராஜ் மேல இருந்த அரசியல் பாதுகாப்பு கவசம் சரியான நேரத்தில் விலகினதுனால கோத்தவாலால அவனை சுலபமா வேட்டையாட முடிஞ்சது. காட்டுல ராஜா இல்லாதப்ப அந்த இடத்த பிடிக்க நரிகளும் கழுதப்புடைகளும் சண்டைக்கு வரும்னு சொல்லுவாங்க. 1979 எம்பி ஜெயராஜ் ஜெயிலுக்கு போனதும் பெங்களூரோட அண்டர் வேர்ல்டோட நிலைமை கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. ஆனா அந்த இடத்துக்கு வந்தது ஒரு நரி இல்ல, அதை விட பசியோட தந்திரத்தோட காத்துக்கிட்டு இருந்த ஒரு ஓநாய். அதுதான் கொத்தவாள் ராமச்சந்திரா. அப்போ அவனுக்கு வயசு ஒரு 25 இருக்கும். ஜெயராஜ் இல்லாதது கோத்தவாளுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருந்தது. அவன் சும்மா இருக்கல. ஜெயராஜோட சாம்ராஜ்யத்தை செங்கல் செங்கலா உடைச்சி அதை வச்சே தனக்கு ஒரு கோட்டையை கட்ட ஆரம்பிச்சான். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ரைட்டு, ஜெயராஜ் ஜெயிலில் இருந்தாலும் அவனோட ஆட்கள் வெளியே இருந்திருப்பாங்களே, அவங்க கொத்தவாலை சும்மா விட்டுருப்பாங்களா அப்படின்னு. நல்ல கேள்விதான். ஆனா இங்க தான் கோத்தவாலோட மூளை வேலை செஞ்சது. 3 முக்கியமான விஷயங்களை பண்ணா. நம்பர் 1, ஏரியாவை பிடிக்கிறது. ஜெயராஜோட கண்ட்ரோல்ல இருந்த முக்கியமான மார்க்கெட்டு, பார், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாத்தையும் கோத்தவால் தலையிட ஆரம்பிச்சான். ஜெயராஜுக்கு மாமூல் கொடுத்துக்கிட்டு இருந்த பிஸ்னஸ்மேன்களை மிரட்டி, இனிமே மாமூல் எனக்குத்தான் அப்படின்னு கணக்கை மாத்தினான். 2வது, ஆட்களை இழுக்கிறது. ஜெயராஜோட விசுவாசிகள் பலர் தலைமை இல்லாததுனால தவிச்சு போயிருந்தாங்க. கோத்தவால் அவங்ககிட்ட போனான். ஜெயராஜ் இனிமே வெளியே வரமாட்டான், அவனோட கதை முடிஞ்சுது, என் கூட சேருங்க, நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசை காட்டினான். சில பேரை மிரட்டி, சிலருக்கு பணம், சில பேருக்கு பதவி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை காட்டி தன்னோட பக்கம் எடுத்தான். அது மட்டும் இல்லாம தன்னை மாதிரி கிராமத்துல இருந்து வேலை தேடி வர, உடம்புல தெம்பு மனசுல வெறியும் இருக்கிற இளைஞர்களை தேடி பிடிச்சி அவங்களுக்குன்னு ஒரு புது கேங்கையை உருவாக்க ஆரம்பிச்சான். 3வது, கம்ப்ளீட்லி அ நியூ ஸ்டைல். ஜெயராஜ் ஒரு ராபின்ஹுட் மாதிரி செயல்பட்டான். ஆனா கொத்தவாலோட ஸ்டைலே வேற. அவன் முழுக்க முழுக்க பயத்தை மட்டுமே மூலதனமா வச்சு தன்னோட சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினான். சின்ன தப்பு பண்ணா கூட இறக்கமே இல்லாம நடு ரோட்ல வச்சு தாக்குறது, மிரட்டலுக்காக ஒருத்தரோட கடைய பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறதுன்னு அவனோட கொடூரமான செயல்கள் பெங்களூர் மக்களை நடுங்க வச்சுது. ஒருவேளை அவன் மனசுக்குள்ள ஜெயராஜ் செஞ்ச தப்பே அதான், அவன் மக்களுக்கு நல்லது செஞ்சதுனால தான் அவனுக்கு எதிரிகள் உருவானாங்க. ஆனா நான் எல்லாரையும் பயமுறுத்துவேன், பயம் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதிரியே இருக்க மாட்டான் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். இப்படி ஜெயராஜ் ஜெயில இருந்த அந்த கொஞ்ச வருஷத்துல கோத்தவால் பெங்களூரோட நிலவுலகத்தோட மறுக்க முடியாத சக்தியா வளர்ந்து நின்னான். இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. சிறையில் இருக்கிற சிங்கம் தான் சாம்ராஜ்யத்தை இன்னொருத்த ஆள்றதை எவ்வளோ நாள் சகிச்சுக்கும்? சிங்கம் வெளியே வர தயாராச்சு. இப்போ வருஷம் 1980களோட ஆரம்பம். எம்பி ஜெயராஜ் ஜெயில இருந்து பெயிலில் வெளியே வரான். இப்போ கொத்தவாலுக்கு வயசு கிட்டத்தட்ட 30. ஆனா ஜெயராஜ் வெளியே வந்து பார்க்கும்போது பெங்களூர் மொத்தமா மாறி இருந்தது. அவன் விட்டு போன சாம்ராஜ்யம் இப்போ கொத்தவாலோட கண்ட்ரோல்ல. இப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். கோத்தவாலுக்கு இவ்வளோ பவர் எப்படி சாத்தியம்? பொதுவா இந்த மாதிரி ஆட்களுக்கு அரசியல் ஆதரவு இல்லைன்னா அது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லை அப்படின்னு. நீங்க நினைச்சது கரெக்ட் தான்.
இங்க இன்னொரு அரசியல் ட்விஸ்ட் வருது. தேவராஜ் போனதுக்கு அப்புறம் கர்நாடகாவோட அடுத்த முதலமைச்சரா வந்தது குண்டுராவ். இவரு ஜெயராஜோட எதிரி. அதனால ஜெயராஜை ஒடுக்கணும்னு நினைச்ச குண்டுராவ் கோத்தபாலுக்கு தன்னோட முழு சப்போர்ட்டை கொடுத்தாருன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த அரசியல் ஆதரவு கோத்தபாலை ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாத்தி இருந்தது. இப்போ ஜெயராஜ் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்திருக்கோம்? நம்மள சதி பண்ணி ஜெயிலுக்குள்ள அனுப்புன இந்த சின்ன பையன் இன்னைக்கு நம்ம இடத்துல உட்காந்துட்டு இருக்கானா? அப்படிங்கிற ஒரு கோபம், அவமானம், பழிவாங்கும் வெறி எல்லாம் சேர்ந்து அவன ஒரு மிருகமா மாத்திருக்கலாம். அவன் கொத்தவாள தீர்த்துக்கட்ட சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கான நேரமும் வந்தது. இப்போ மார்ச் 1985 பெங்களூர் செஷன்ஸ் கோர்ட் வளாகம். ஜெயராஜ் மேல இருந்து கொலை வழக்கோட விசாரணை நடந்துட்டு இருந்தது. கோர்ட்டுக்கு வெளியே ஒரே போலீஸ் கூட்டம். அன்னிக்கு ஜெயராஜை எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு கொத்தவால் ஒரு பயங்கரமான பிளான் போட்டுட்டு இருந்தான். கோர்ட் விசாரணை முடிஞ்சு ஜெயராஜ் வெளியே வரான். போலீஸ் பாதுகாப்பு வளையத்தில் நடுவில் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வழக்கறிஞர்கள் மாதிரி கருப்பு கோட் போட்டிருந்த கொத்தவாலோட ஆட்கள் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஜெயராஜை நோக்கி கண்மூடித்தனமா ஓட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட சினிமால வர சீன் மாதிரி. பட்டப்பகல்ல கோர்ட் வாசல்ல நூத்துக்கணக்கான போலீஸ் முன்னாடி ஒரு கொலை முயற்சி. அந்த அளவுக்கு கொத்தவாலுக்கு தைரியமும் அரசியல் செல்வாக்கு இருந்தது. ஜெயராஜோட உடம்புல பல இடங்கள்ல கத்தி குத்து விழுந்தது. ரத்த வெள்ளத்தில் அவன் கீழே சரிஞ்சான். ஜெயராஜோட கதை முடிஞ்சுது அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அதிர்ஷ்டம் ஜெயராஜ் பக்கம் இருந்தது. பலத்த காயத்தோட அவன் உயிர் படைச்சிட்டான். இந்த சம்பவம் பெங்களூர் அண்டர் வேர்ல்ட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. இதுக்கப்புறம் நடந்தது வெறும் கேங் வார் இல்ல, ரத்த சரித்திரம். கோர்ட் வாசல்ல நடந்த அந்த அட்டாக் ஒரு கொலை முயற்சி அப்படின்னு சொன்னா அது அண்டர் ஸ்டேட்மெண்ட். பெங்களூரோட அண்டர் வேர்ல்டுக்கு இனி ஒரே ஒரு ராஜா தான் இருக்க முடியும், அது நான் தான் அப்படின்னு கொத்தவால் கிட்டத்தட்ட சவால் விட்ட நேரம் அது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பெங்களூரோட குற்ற உலகம் ரெண்டா பிரிஞ்சுது. ஒன்று ஜெயராஜோட கோஷ்டி. ஒரு பக்கம் ஜெயராஜுக்கு விசுவாசமான இருந்த பழைய தலைக்கட்டுங்க, அவங்களோட ஜாதிக்காரங்க, அவனால பலனடைஞ்ச ஒரு குரூப் இப்படி உருவாச்சு. அவங்க கொத்தவாலோட ஒரு எதிரியா, ஒரு வந்தேரியா பார்த்தாங்க. ஜெயராஜனுக்கு பண்ண துரோகத்தை மன்னிக்கவே கூடாது அப்படின்னு வெறியோடு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கொத்தவாலோட கோஷ்டி. கொத்தவாலோட தைரியத்தாலையும் அரசியல் செல்வாக்காலையும் ஈர்க்கப்பட்ட ஒரு புது ஜென்ரேஷன் ரவுடிங்க. பணம், அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டவங்க, ஜெயராஜ வெறுத்தவங்கன்னு ஒரு பெரிய குரூப் உருவாச்சு. அவங்களுக்கு கொத்தவால் தான் காட்ஃபாதர். இதன் காரணமா பெங்களூரோட ஒவ்வொரு தெருவும், ஒவ்வொரு மார்க்கெட்டும், ஒவ்வொரு ஏரியாவும் இந்த ரெண்டு கோஷ்டியில் ஏதோ ஒன்றுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. நீங்க ஜெயராஜாலா இல்ல கொத்தவாலாளா? இந்த ரெண்டுல ஒரு ஆப்ஷனை கண்டிப்பா நீங்க தேர்ந்தெடுத்தே ஆகணும். நடுவில் நிற்கிறதுக்கு யாருக்குமே ஆப்ஷன் இல்லை. இந்த கேங் வார் வெறும் ஆட்களை வச்சு நடக்கல. இதுல ஆயுதங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்தது. முதலா பெங்களூரோட அண்டர்வேர்ல்ட நாட்டு துப்பாக்கிகளும் வெடிகுண்டுகளும் அதிகமா புழக்கத்துக்கு வந்தது. அது வரைக்கும் கத்தியில முடிஞ்ச சண்டைகள் இப்போ துப்பாக்கிச்சூடு, குண்டு வீச்சுன்னு அடுத்த லெவலுக்கு போச்சு. பெங்களூரோட தெருக்கள்ல ரத்த ஆறு ஓட ஆரம்பிச்சுது. கொத்தவாலோட மனசுல ஜெயராஜ ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த தடவை மிஸ் பண்ணவே கூடாது. அவனை மொத்தமா காலி பண்ணா மட்டும்தான் நாம நிம்மதியா இந்த சிம்மாசனத்துல உட்கார முடியும் அப்படின்னு எண்ணம். வேறஸ் அந்த பக்கம் ஜெயராஜோட மனசுல நம்மள கொல்ல துணிஞ்ச இவனை உயிரோடவே விடக்கூடாது அப்படிங்கிற பழி வாங்குற வெறி. இனி சமாதானத்துக்கு இடமில்ல. ரெண்டுல ஒருத்தர் மிஞ்சணும். அந்த ஒருத்தர் யார் அப்படிங்கிறத முடிவு செய்ய விதி ஒரு கொடூரமான நாளை குறிச்சது. மேல போனது யாரு? மக்களே, அதிகாரத்தோட உச்சியில் இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு கர்வம் தலைக்கேறும். அந்த கர்வம் அவனோட கண்ணையே மறைச்சிரும்னு சொல்லுவாங்க. கொத்தவாலுக்கு எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்தது. அவனோட அரசியல் செல்வாக்கும் அடியால் படையும் அவனுக்கு ஒரு தப்பான நம்பிக்கையை கொடுத்தது. தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அவன் நம்ப ஆரம்பிச்சான். ஆனா அவனோட எதிரி ஜெயராஜ் சும்மா இல்லை. அவன் கொத்தவாலை வீழ்த்துறதுக்கு ஒரு புது டீமை ரெடி பண்ணிட்டு இருந்தான். இந்த டீம்ல இருந்தவங்க சாதாரண ரவுடிங்க இல்ல. அதுல முக்கியமானவன் அக்னி ஸ்ரீதர். இவன் ஒரு பத்திரிகையாளன். சிவில் சர்வீஸ்க்கு படிக்க ஆசைப்பட்டான். பட் சூழ்நிலை அவனை குற்ற உலகத்துக்கு தள்ளி இருந்தது. அவனை மாதிரியே பச்சன், சீதாராம் ஷெட்டி அப்படின்னு புத்திசாலித்தனமும் கொடூரமும் சேர்ந்த ஒரு புது கேங்க ஜெயராஜ் உருவாக்கினான். மார்ச் 22, 1986 வருஷம் அந்த நாள் வந்தது. கொத்தவால் பெங்களூருக்கு வெளியே தும்கூர் மாவட்டத்திலிருந்து அவனோட பண்ணை வீட்டில் தங்கியிருந்தான்.
அவனோட நம்பிக்கைக்குரிய வலதுகாரமான ஷெட்டியோட. ஆனா, அந்த ஷெட்டி அவனுக்கு துரோகம் பண்ணியிருந்தான். கொத்தவாலோட ஒவ்வொரு அசைவையும் அவன் ஜெயராஜோட ஆளுங்களுக்கு போட்டு குடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். அன்னைக்கு நைட்டு கொத்தவாலுக்கு அளவுக்கு அதிகமா சரக்கு குடுத்து, அவன் சுயநினைவே இல்லாத அளவுக்கு ஆழமான தூக்கத்துல இருக்கிறத ஷெட்டி உறுதி பண்ணான். அதுக்கு அப்புறம் ஜெயராஜோட இந்த புது டீமுக்கு சிக்னல் குடுத்தான். அக்னிஸ்ரீதர், பச்சன், அப்புறம் சிலர் அந்த பண்ணை வீட்டுக்குள்ள நைட்ல சத்தமில்லாம நுழைஞ்சிருக்காங்க. அங்க எந்த பாதுகாப்பும் இல்லாம, அசைவே இல்லாம தூங்கிட்டு இருந்தான் பெங்களூரோட முடிசூடா மன்னன். அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த அறை ரத்தத்தால நிறைஞ்சது. கத்திகளும் கொடுவாளும் கொத்தவாலோட உடம்ப சல்லடையாக்குச்சு. எந்தவித எதிர்ப்பும் காட்டக்கூட அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பெங்களூரையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த அந்த பயங்கரமான டான் ஒரு சத்தம் கூட போடாம தான் தூக்கத்திலேயே கொல்லப்பட்டான். ஒருவேளை அவனோட கடைசி நொடியில அவன் நம்பின அரசியல் பலமோ, பலபலமோ, ஆள்பலமோ எதுவுமே அவனை காப்பாத்த வரல. அவன் நம்பி பக்கத்துல வச்சிருந்த ஒரு துரோகி அவனோட மரணத்துக்கு காரணமா இருந்திருக்கான். இதுதான் அண்டர்வேல்ட்ல கிட்டத்தட்ட எழுதப்படாத விதி. சரி, இப்போ கோத்தவாலோட உடல என்ன பண்ணாங்க? அங்கதான் ஜெயராஜோட குரூரம் வெளியே வந்தது. போலீஸ் கையில எந்த ஆதாரமும் சிக்கக்கூடாதுன்னு கொத்தவாலோட உடம்பை எரிச்சு எலும்புகளை குளம் குட்டன்னு வீசிட்டதா சொல்லப்படுது. போலீஸை திசை திருப்புறதுக்காக அந்த இடத்துல நாய் எலும்புகளை போட்டு வச்சிருந்திருக்காங்க. இப்படி பெங்களூரோட டான் கொத்தவாள் ராமச்சந்திரனோட கதை ஒரு தடயம் கூட இல்லாம முடிக்கப்பட்டது. அவன் இறக்கும்போது அவனுக்கு வயசு வெறும் 32 தான். மகளே, கொத்தவாளை தீர்த்து கட்டியாச்சு. ஸோ இனி எம்பி ஜெயராஜ் தான் மறுபடியும் பெங்களூரோட ஒரே டான் ஆயிடுவான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. பட் நடந்தது வேற. கொத்தவாலோட மரணம் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்குச்சு. அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு பல பல புது ஆட்கள் கிளம்புனாங்க. அதுல அஃப்கோர்ஸ் நம்பர் 1 எம்பி ஜெயராஜ், நம்ம பழைய ஆளு. கோத்தவாலை கொன்னது ஜெயராஜுக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்தது. ஆனா அவரால் பழைய மாதிரி முழு கண்ட்ரோல் எடுக்க முடியல. ஏன்னா கோத்தவாலோட கொலை வழக்குல அவரோட பேரும் குற்றவாளியா சிக்கப்பட்டது. போலீஸ் விசாரணை, கோர்ட் அப்படின்னு அவரோட கவனம் சிதற ஆரம்பிச்சது. அடுத்தது ஆயுள்குமார். கோத்தவாலோட காலத்துல அவனுக்கு கீழே தளபதி மாதிரி இருந்தவன் தான் இந்த ஆயுள்குமார். இவன் கலப்பட எண்ணெய் வியாபாரத்தை மொத்தமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தவன். கொத்தவால் செத்ததும் அவனோட ஏரியாக்களை இவன் கைப்பற்ற ஆரம்பிச்சான். மூணாவது முத்தப்பராய். இவன் பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் துபாயிலிருந்து தன்னோட ஆபரேஷன் நடத்த ஆரம்பிச்சான். ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து இவன் கொடி கட்டி பறந்தான். மெல்ல மெல்ல இவன் பெங்களூரோட ஒரு முழு சக்தியா உருவாக ஆரம்பிச்சான். பெங்களூர் அண்டர்வேர்ல்டு இப்போ ஒரு ஆள்கிட்ட இல்லை. அது 3-4 துண்டுகளா உடஞ்சு ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொருத்தர் ஆள ஆரம்பிச்சாங்க. இதனால கேங் வார் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாச்சு. ஒருத்தரை ஒருத்தர் போட்டு தள்ளுறது, காட்டி கொடுக்கறதுன்னு பெங்களூரோட தெருக்கள் முழுக்க தினம் தினம் ரத்தம் ஓட ஆரம்பிச்சுது. வெயிட், எம்பி ஜெயராஜோட கதை என்னாச்சு அப்படி தானே கேட்குறீங்க? இதோ பார்த்துடலாம். எம்பி ஜெயராஜ் குற்ற உலகத்திலிருந்து விலகி அரசியல்ல முழுசா இறங்க முடிவு பண்ணான். 1989 வருஷம் கர்நாடக சட்டமன்ற தேர்தல் ஜெயநகர் தொகுதியில ஒரு சுயேட்சை வேட்பாளரா நின்னான். ஒருவேளை அவன் இப்படி நினைச்சிருக்கலாம், இனிமே கத்தியை தூக்கிட்டு இருந்தோம், என்னைக்கும் ஒரு எதிரி முளைச்சிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா ஒருவேளை எம்எல்ஏ ஆயிட்டனா அதிகாரம் நம்ம கையில இருக்கு, நம்மளை எவனும் எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஆனா விதி அவனுக்காக வேறொரு முடிவை எழுதி வச்சிருந்தது. கொத்தவால் எப்படி துரோகத்தால கொல்லப்பட்டானோ அதே மாதிரி ஜெயராஜோட கதையும் ஒரு கொடூரமான இறுதியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சது. அந்த முடிவு என்ன? அடுத்த பகுதியில் பார்த்துடலாம். ரைட், முன்னாடியே பார்த்தோம். 1989 வருஷம் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் ஜெயராஜ் பெங்களூரோட முக்கிய தொகுதியான ஜெயநகர்ல சுயேட்சையா நின்னான்னு. அவனுக்கு மக்கள் மத்தியில சப்போர்ட் இருந்தது. காரணம் அந்த ராபின்ஹுட் இமேஜ் அப்படிங்கிறது. அவன் ஜெயிக்கிறதுக்காக அதிக வாய்ப்பு இருந்ததாகவும் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. இப்பதான் பெரிய ட்விஸ்டே. முத்துப்பராய். இவனை போன அத்தியாயத்திலே பார்த்தோம். முத்துப்பராய்க்கு நல்லாவே தெரியும், ஜெயராஜ் மட்டும் எம்எல்ஏ ஆயிட்டா அவனோட பவர் பல மடங்கு ஆயிடும், அதுக்கப்புறம் அவனை தொடவே முடியாது அப்படின்னு. ஜெயராஜ அரசியல்ல வளர விடக்கூடாது, அவனை மொத்தமா காலி பண்ணணும்னு முடிவு பண்ணா. இது செப்டம்பர் 21, 1989. தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சிட்டு இருந்த நேரம். அன்னைக்கு நைட் ஜெயராஜ் அவனோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த சித்தி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தன்னோட வக்கீல் ஒருத்தர் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு ஆட்டோவும் ஒரு காரும் அந்த இடத்துல வேகமா வந்தது. அதிலிருந்து இறங்கினது முத்தப்பராயோட ஆட்கள். கையில நவீன ரக துப்பாக்கிகளோட
ஜெயராஜ நோக்கி சரமாரியா சுட ஆரம்பிச்சாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கொத்தவால் எப்படி கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி தான் ஜெயராஜோட கதையும். அவனோட உடம்புல பல குண்டுகள் பாஞ்சு ரத்த வெள்ளத்துல அந்த இடத்திலேயே சரிஞ்சான். பெங்களூரோட அண்டர்வேர்ல்டு முதல் தலைமுறை தாதாவான எம்பி ஜெயராஜோட சகாப்தம் அன்னைக்கு நைட்டு முடிவுக்கு வந்துச்சு. விதியோட விசித்திரத்தை பாருங்களேன். கோத்தவாலை வீழ்த்த ஜெயராஜ் ஒரு புது டீம் உருவாக்கினான். இப்போ அதே மாதிரி ஒரு புது டீம் ஜெயராஜையே வீழ்த்தியிருக்கு. அண்டர்வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே யாருமே நிரந்தர ராஜா கிடையாது. ஒவ்வொரு ராஜாவோட வீழ்ச்சியும் இன்னொரு ராஜாவோட உருவாக்கத்துக்கான முதல் படி. ரைட். இப்போ கொத்தவாலை இல்லை, ஜெயராஜே இல்லை. அப்போ பெங்களூரோட அடுத்த டான் யாரு? அந்த வெற்றிடத்தை நிரப்பினது யாரு? இன்ஃபேக்ட் பெங்களூரோட அண்டர்வேர்ல்ட்ல இருந்த 2 பெரிய தலைகளும் காலி. இனி ஊர் அமைதியாயிடும் போலீஸும் பொதுமக்களும் நினைச்சாங்க. பட் நடந்தது டைரக்ட்லி ஆப்போசிட். ஒரு பெரிய மரம் விழுந்தா அந்த இடத்துல பல சின்ன சின்ன செடிகள் முட்டி மோதி முளைக்கிற மாதிரி பெங்களூர்ல பல புது ரவுடிகள் கேங்குகள் உருவாக ஆரம்பிச்சது. இப்போ 1990 ஆரம்ப கட்டம். இந்த காலகட்டத்தில் தான் பெங்களூரோட குற்ற உலகத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சது. முதல்ல ஆயுள்குமார், ஏற்கனவே பார்த்தாலும் கோத்தவாலோட தளபதி, ஒரு பெரிய சக்தியா உருவாக ஆரம்பிச்சான் இவன். இவனுக்கும் ஜெயராஜோட பழைய விசுவாசிகளுக்கும் அடிக்கடி மோதல் நடக்கும். அடுத்தது பெக்கினுக்குன்னு ராஜேந்திரா. இவன் பேருக்கான அர்த்தம் உனக்கன் ராஜேந்திரன். கொலை செய்யறதுல இவன் ரொம்ப கொடூரமானவன் சொல்லுவாங்க. இவனும் ஒரு தனி கேங் வச்சிருந்தான். இவனும் தன்னோட ஏரியாவை விஸ்தரிக்க ஆரம்பிச்சான். அடுத்தது சுமா நரசிம்மா. இவன் ஆட்டோ டிரைவர் சங்கத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான். ஆட்டோ டிரைவர்ஸை வச்சே கடத்தல் மிரட்டல்ல பல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த சின்ன சின்ன ராஜாக்களுக்கு நடுவுல யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தன் ரொம்ப சைலண்டா ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா வளர்ந்துகிட்டு இருந்தான். அவன்தான் முன்னாடி பார்த்த முத்தப்பராய். பேரை கூட ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னனே. எஸ், அதே முத்தப்பராய். எம்பி ஜெயராஜ போட்டு தள்ளின அதே முத்தப்பராய். இந்த முத்தப்பராய் மற்றவங்க மாதிரி சாதாரண ரவுடி இல்லை. ஏற்கனவே பார்த்தோம், அவன் ஒரு பேங்க்ல வேலை பார்த்தவன், படிச்சவன். ஆனா நிலத்தகராறில் நடந்த சண்டை அவனை குற்ற உலகத்துக்குள்ள இழுத்துக்கிட்டு வந்தது. ஜெயராஜ தீர்த்து கட்டினதுக்கு அப்புறம் அவனோட பேரு அண்டர்வேர்ல்ட்ல பெரிய அளவுல பேசப்பட்டது. ஜெயராஜ தீர்த்து கட்டினதுக்கு அப்புறம் அவன் நேரா களத்துல இறங்கி சண்டை போடல. அவன் துபாய் பக்கம் போயிட்டான். அங்க இருந்துகிட்டு ரியல் எஸ்டேட் மிரட்டல்கள், ஹவாலால பண பரிமாற்றம்னு தன்னோட பிசினஸ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி நடத்த ஆரம்பிச்சான். இவன் ஜெயராஜ தீர்த்து கட்டினதுல கூட இவனோட ஆட்கள் இருந்தாங்களே தவிர இவன் களத்துல இறங்கவே இல்லை. ஒருவேளை அவன் இப்படி நினைச்சிருக்கலாம், கத்தியை தூக்கிட்டு தெருவில் நிற்கிறது பழைய ஸ்டைல். பணத்தையும் அரசியல் செல்வாக்கையும் வச்சு ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி இந்த சாம்ராஜ்யத்தை ஆளணும், இதுதான் புது ஸ்டைல். மேபி இந்த புது ஸ்டைல் தான் அவனை மற்றவங்ககிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுச்சோ என்னவோ. கோத்தபாலம் ஜெயராஜும் ரத்தத்தால எழுதின கதையை முத்தப்பா பணத்தாலையும் சதியாலையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போனான். பெங்களூரோட அண்டர்வேர்ல்டோட முதல் தலைமுறை தாதாக்களோட காலம் முடிஞ்சது. இனி புது நவீன உலக தாதாக்களோட காலம். 1990களுக்கு அப்புறம் பெங்களூர்ல ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிச்சது. அப்பதான் நிறைய ஐடி கம்பெனிகள் உள்ள வர ஆரம்பிச்சது. ரியல் எஸ்டேட் பிசினஸ் பல மடங்கு உயர ஆரம்பிச்சது. இந்த வளர்ச்சி அண்டர்வேர்ல்ட்ல ஒரு புது வாய்ப்பையே கொடுத்தது. கோத்தவால் காலத்துல மாமூல் வசூலிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது முக்கிய வருமானம். பட் முத்தப்பராயோட காலத்துல ரியல் எஸ்டேட், மிரட்டல்கள், லேண்ட் கிராபிங், அதாவது சட்டவிரோதமான நிலத்தை பறிக்கிறது, இப்படின்னு துபாயில இருந்துகிட்டு ஒரு பெரிய கார்ப்பரேட் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சான். இன்க்ளூடிங் ஹவாலா பண பரிமாற்றமும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, முத்தப்பராய் தன்னை ஒரு சமூக சேவகனாகவும் கன்னட ஆர்வலனாகவும் காட்டிக்க ஜெய கர்நாடகா அப்படின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சான். போராட்டங்கள் நடத்துறது, மக்களுக்கு உதவுறதுன்னு ஒரு பக்கம் நல்லவன் மாதிரி ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் தன்னோட நிழல் உலக சாம்ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருந்திருக்கான். ஒருவேளை அப்படி நினைச்சிருக்கலாம், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருந்தா போலீஸும் அரசியல்வாதிகளும் நம்மளை நெருக்க தயங்குவாங்க, இந்த முகமூடி நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னு. முத்தப்பராய் பல வருஷங்கள் பெங்களூரோட அண்டர்வேர்ல்டு ஆண்டா. பல கொலை முயற்சிகள் இருந்து தப்பிச்சிருக்கான். கடைசியில கேன்சர் நோயால 2020 வருஷம் மரணம் அடைஞ்சிருக்கான். அவனோட மரணத்தோட பெங்களூரோட நேரடி தாதாயிசம் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்ததா சொல்லப்படுது. ஸோ இதுதான் மக்களே, இன் பிரீஃப் பெங்களூரோட தாதாக்கள் உலகம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பெங்களூர்ல இருந்து யாராவது இந்த கதையை கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. பெங்களூரோட இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி நாம் அப்லோட் பண்ண ஹாரர் நாவலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது.
உங்க எல்லாருக்கும் மிக்க 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 நன்றி. உங்ககிட்ட ஏதாவது ஹாரர் கதை இருந்தாலும் மறக்காம கீழ இருக்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அத வச்சு ஒரு நல்ல நாவல் உருவாக்கலாம். ஆல்ரைட் மக்களே! மீண்டும் ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பாய்.